உணர்வும் சமூக பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கும்போது அந்த படைப்பு வந்து எவ்வளோ தூரம் மேம்பட்டு இருக்கும், சமூகத்துக்கு அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் சொல்லுது. படம் வந்து ரொம்ப கருத்துள்ள படம். ஆனால் எந்த விதத்துலையும் கருத்தை திணிக்கிற மாதிரியோ அல்லது பிரச்சாரம் பண்ணுற மாதிரியோ இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருக்காங்க. அந்த ஒரு நிமிட யோசிக்க வைக்கிறது தான் இந்த திரைப்படத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம மாயக்கூத்து இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் திரையரங்கில் வெளியாகிற 25 லட்சத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். பட் படத்தில் எந்த இடத்துலையுமே அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கண்ணுக்கு தெரியாது. அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு மேக்கிங். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம தேஜாவுன்னு ஒரு படம் வந்துச்சு, அருள்நிதி நடிச்சு, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஒன்லைனர். ஒரு எழுத்தாளர், அவர் வந்து ஒரே நேரத்தில் ஒரு 3 தொடர்கதைகளை எழுதுறாரு. அந்த 3 கதைகளுடைய கதாபாத்திரங்கள் வந்து அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. கதாபாத்திரங்கள் நிஜத்தில் வராங்க, கதையில் இருக்கிற கதாபாத்திரங்கள் நிஜத்தில் வராங்க. அவங்க வந்து அவங்க கதையில் அவங்களுக்கு நடக்கிற அநியாயங்களுக்கான நியாயத்தை வந்து அந்த எழுத்தாளர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கான பதில் அவர் தேடி போகும்போது அவருக்கு என்ன ஆகுது, அந்த கதைகளுக்கு என்ன ஆகுது, அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. படத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய படைப்பை வந்து அவங்க எந்த விதமாக வெளிப்படுத்தினாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, அல்லது திரைப்படமாக இருந்தாலும் சரி, அது வேறு எந்த விதமான ஊடகமாக இருந்தாலும் சரி, அவங்க வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து எடுத்துடுறாங்க. அது வந்து அந்த சமூகத்துக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சாங்க அப்படின்னா, தனி மனித ஒரு விழிப்புணர்வும் அல்லது சமூக ஒரு விழிப்புணர்வும் சமூக பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கும்போது அந்த படைப்பு வந்து எவ்வளோ தூரம் மேம்பட்டு இருக்கும், சமூகத்துக்கு அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் சொல்லுது. படம் வந்து ரொம்ப கருத்துள்ள படம். ஆனால் எந்த விதத்துலையும் கருத்தை திணிக்கிற மாதிரியோ அல்லது பிரச்சாரம் பண்ணுற மாதிரியோ இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டு இருக்குது. கருத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ராகவ் அவர் தான் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர். முதல் படம் மாதிரியே தெரியல, மிகச்சிறப்பான இயக்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி நாகராஜன் கண்ணன் அவர் தான் இந்த திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே புதுமுகங்களாக இருக்காங்க. ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி, இசையமைப்பாளர்லேருந்து எல்லாருமே புதுமுகங்கள். ஆனால் எங்கேயுமே புதுமுகங்களுக்கான எந்த சாயலுமே தெரியல. எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க. திரையிலாக இருக்கட்டும், திரைக்கு பின்னாக இருக்கட்டும். படத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பாடல்கள் இருக்குது, பெரிய காமெடி கிடையாது, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கிடையாது, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னும் சமூகத்துக்கு தேவையான ஒரு திரைப்படம் இது. நம்ம கடைசியாக படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது நம்ம போடுற சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்குல்ல, அதுவுமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை விட்டு தானே வெளியில் வருது. அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன போடுறோமோ அது வந்து சமூகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு நியாயத்தை வெளிப்படுத்துது அல்லது சமூகத்தில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுருக்காங்க. அந்த ஒரு நிமிட யோசிக்க வைக்கிறது தான் இந்த திரைப்படத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை பாருங்கள். நல்ல ஒரு செல்ஃப் ரியலைசேஷனாக இருக்கும். நம்மளுடைய கருத்துக்களை எந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறோங்கிற செல்ஃப் ரியலைசேஷனுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக உதவும். இதை பிரச்சனை பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.